தொடர்ந்து உயர்ந்து வருகிறது முட்டை கொள்முதல் விலை. நாமக்கல் முட்டை கொள்முதல் விலை இவ்வாறு அதிகரித்து வரக்கூடிய நிலையில கொள்முதல் விலையானது ₹6.80 வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன, இதற்கான சூழல் என்னவாக இருக்கிறது என்பது பற்றின பல்வேறு தகவல்களோட பண்ணையாளர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற முழு தகவல்களோடு சேர்த்து செய்தியாளர் ஸ்ரீதர் பல்வேறு தகவல்களை சொல்றாரு. அதையும் நாம கேட்கலாம். நாமக்கல் மண்டலத்தில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹6.80 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை கோழிப்பண்ணை வரலாற்றில் அதிகபட்ச விலையாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹6.40 இருந்ததே அதிகபட்ச விலையாக அந்த ஆண்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து முட்டை விலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக ₹6.80 முட்டை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை தங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதே நேரத்தில் ₹7 வந்தால் மட்டுமே இந்த கோழிப்பண்ணை தொழிலை தொடர்ந்து நடத்த முடியும் என கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நாமக்கல் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 1350க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளில் 8 கோடி முட்டையிடும் கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இவற்றின் மூலம் 7 கோடி முட்டைகள் தினசரியாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. உற்பத்தி செய்யக்கூடிய முட்டைகளுக்கான விலையை நாமக்கல் மண்டலத்தில் உள்ள தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தினசரி விலையை நிர்ணயம் செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் முட்டையின் கொள்முதல் விலை ₹6.80 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய முட்டைகள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரத்திற்கு 2.25 கோடி முட்டைகள் அனுப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த தொடர்ந்து முட்டை விலை உயர்ந்து வருவது குறித்து கோழிப்பண்ணையாளர்களிடம் கேட்ட பொழுது கோழிப்பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த கோழிகளுக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை, குறிப்பாக மக்கா, சோளம், சோயா உள்ளிட்ட தீவன மூலப்பொருட்களின் விலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. கோழிப்பண்ணையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களின் சம்பள உயர்வு, டீசல் விலை உயர்வு, லாரி கட்டண உயர்வு, இது போன்ற காரணங்களால் கோழிப்பண்ணை தொழில் நடத்த முடியாத சூழ்நிலையில் தான் தள்ளப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தான் முட்டை விலை படிப்படியாக உயர்த்தப்பட்டு வருகிறது. முட்டையின் கொள்முதல் விலை ₹7 இருந்தால் மட்டுமே கோழிப்பண்ணை தொழிலை லாபகரமாக நடத்த முடியும் என கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் உயரும் எனவும் கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.